வகுப்பில் உள்ள மாணவர்களில் மாணவிகள் 5:3 ரேஷியோ சொல்கிறாங்க. தேர்வில் 16% மாணவர்களும் பாய்ஸில் 16%, கேர்ள்ஸில் 8% தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ பாஸ் ஆனவங்க எவ்வளோ? இது வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின். அப்படியே அந்த டைம் நான் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன் அந்த கொஸ்டின். 5:3. அப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா 500, 300ன்னு எடுத்துக்கலாம். 00 எடுத்தோம்னா பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, பாய்ஸு கேர்ள்ஸு நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம், பாய்ஸ் கேர்ள்ஸை வந்து நம்ம 5:3னால 500, 300ன்னு எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே பாஸ் பண்ணவங்க லிஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஃபெயில் ஆனவங்க 16%, 10% எவ்வளோ? 50, 1% 5, இப்போ 6% 30, அப்போது 80 பேர் ஃபெயில் ஆனவங்க. ஃபெயில். இதில் கேர்ள்ஸில் எத்தனை பேர்? 8%. அப்போ 1% 3, 8 3 24 பேர் ஃபெயிலு. அப்போது மொத்தம் 800 பேரில் எவ்வளோ பேர் ஃபெயில்னு பாருங்கள். ஃபெயில் ஆனவங்க மட்டும் 104 பேர் ஃபெயிலு. எத்தனை பேரில்? 800 பேரில். இப்போது 800 பேரில் 104 பேர் என்ன ஆகிட்டாங்க? ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா பாஸ் கிடைக்க போகுது. ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். 100ல் 8வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாமா? 100. இது 8ல் கேன்சல் பண்ணால் 1 8 8, 3 8 24. 13/100னா எவ்வளோ? 13% ஃபெயிலு. அப்போ யோசிங்க, 100% டோட்டலு, அதில் ஃபெயில் எத்தனை? 13%. அப்போ பாஸ் பண்ணவங்க சதவீதம் எத்தனை இருக்கும்? 87%. ஆன்சர் கரெக்டு. 87 இருக்கா? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஃபெயில் ஆனவங்க தானே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 800 பேர், ஃபெயில் ஆனது 104. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். அவ்வளோதான். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் 100 கேன்சல் ஆகிடும், 13%. மிச்சம் 87%. அப்போ பாஸு. சிம்பிள்.